பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதுங்க. இன்றைய வேத வசனம் யாக்கோபு 5:16 இப்படியா சொல்லப்படுது. நீங்கள் சொஸ்தம் அடையாதபடி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுதா இருக்கும். ஏசப்போட வார்த்தை கடந்த ஏசப்பா சொல்றாரு, நீதிமான் அதாவது ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபம் வேண்டுதல் மிகவும் பலனுதா இருக்கும். அதாவது ரொம்ப வலிமையாக இருக்கும். அவன் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அதாவது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் லீபோல் உள்ள கேதுரு மரத்தை போல இருப்பான். நீதிமான ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டேன். அவன் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது சொல்லி கர்த்தரோட வார்த்தை கடந்து வருது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சொல்லணும், கர்த்தர் பார்க்க நம்ம நீதிமானா இருக்கும்போது, கர்த்தர் பார்க்க நம்ம உண்மையா இருக்கும்போது, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்பவுமே ஒரு பலனுதா இருக்கும். அந்த ஜெபம் வந்து ஒரு ஒரு பலனா இருக்கும். அந்த ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அதாவது ஒரு நீதிமானா என்ன, அதாவது நீதிமானா எப்பவுமே வந்து அவன் தனக்காக அவனுக்கு தனக்காக இது வேணாம் ஆண்டவர், அது வேணும் ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது செய்யணும்னு சொல்லி அவன் ஒரு நாள் அதை கேட்க மாட்டான். ஆண்டவரே இந்த ஆத்மா இப்படி கஷ்டப்படுது ஆண்டவரே, இந்த ஆத்மா இவ்வளோ வருத்தத்தோடு இருக்குது ஆண்டவரே, என் தேசம் இப்படி இருக்குது ஆண்டவரே, ஆத்மா பாரத்தோடு ஜெபிப்பான், மற்றவங்களுக்காக வேண்டுதலை செய்வான், மற்றவங்க தேவைக்காக ஜெபம் பண்ணுவான். அதாவது அந்த ஜெபம், நீதிமான் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நிச்சயமாக அந்த ஜெபம் ஒரு பலனுதான் இருக்கும். நிச்சயமாக அந்த ஜெபத்தை நான் பதில் கொடுப்பேன் சொல்லி கர்த்தர் வார்த்தை அழகாக நம்ம சொல்கிறாரு. அதாவது நம்ம ஜெபிக்கும் போது ஒரு ஜெபமும் வீண் போகாது. யோசேப்பை பாரு, கர்த்தர் பாருக்கு நீதிமானாக இருந்தான், உண்மையாக இருந்தான். அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அவனை கர்த்தர் ஒருபோதும் கைவிடலை. ஏன்னா அவன் கர்த்தர் முன்னாடி ஒரு நீதிமானாக நின்னான், ஒரு உண்மையாக இருந்தான். அவன் ஜெபத்துக்கு எல்லாமே கர்த்தர் பதில் கொடுத்தாரு. நீ நம்மளோட வாக்குல சரி, நம்ம கர்த்தர் பார்வை நீதிமானாக இருக்கும்போது, கர்த்தர் பார்வை உண்மையாக இருக்கும்போது, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அந்த ஜெபம் பலனுதா இருக்கும். நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுப்பாரு. தாமதமாகவும் ஆனால் தடைப்படாது, நிச்சயமாக செய்வார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. ஆமேன்.